அவன் கார் ஹான் தானே? ஆமா மாமா. வரட்டும். என்னடா ஏன் இப்படி வர? ஏன் ட்ரெஸ் எல்லாம் இப்படி அலங்குலமா? இல்லடா ஏதா ஆக்சிடென்ட்டா எது சண்டையா? ஒண்ணுல பண்ண நதிங். என்ன சந்தோஷ், என்னாச்சு? ஒன்றும் ஆகல. அது வரவில்லை, ஒரு சின்ன ப்ராப்ளம். குடிகாரனுங்க தேவையில்லாமல் பிரச்சனை போட்டிருந்தாங்க. ஐ ட்ரை டு எக்ஸ்பிளைன். இன்ஃபேக்ட் நான் அவங்களுக்காக தான் பேசிட்டு இருந்தா அவங்களுக்கு அது புரியவே இல்லை. ஸோ சின்ன கைகளை ஆயிடுச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாதீங்கப்பா. எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும்? இந்த கோலத்தில் வந்திருக்கிறேன். கொஞ்சம் இரு, நான் போலீஸ் கமிஷனர். ஐயோ அப்பா, அது சாதாரண பிரச்சனை. இது எதுக்குப்பா பெருசாக்குறீங்க? இதுக்கு போய் எதுக்குப்பா போலீஸ் கமிஷனர்? அண்ட் மோர் ஓவர் அவனுங்க தண்ணி அடிச்சுனானுங்க, ட்ரங்கர்ஸ். நாளைக்கு காலையில் இருந்துச்சு அவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டால் அது கூட தெரியாது. சின்ன ப்ராப்ளம் இது, நம்ம எதுக்கு பெருசாக்க வேணாம். ஜஸ்ட் லீவ் இட்டப்பா ப்ளீஸ். நான் மேலே இருக்கேன். மாமா, நான் உள்ள போறேன். அப்புறம் சாப்பிடலைன்னா சாப்பாடு போடணும். பாரதி, இவன் ஏதோ தப்பு பண்ணிருக்கா. தப்பு நடந்திருக்கு. ஏதோ தப்பு நடந்திருக்கு, நான் ஒத்துக்கிறேன் மாமா. ஆனா அது நீங்க நினைக்கிற மாதிரி தப்பு இல்ல மாமா. இந்த பிரச்சனையை தயவு செஞ்சு இதோட விட்டுடுங்க. இதை திரும்ப திரும்ப அவர்கிட்ட கேட்டதான் தப்பு. காலையில அவர்கிட்ட சந்தேகப்பட்டு நீங்க எதுவுமே கேட்காதீங்க. இப்ப நீங்க போய் நிம்மதியா தூங்குங்க. பாரதி, ஒன்ன மாதிரி இதை நான் லைட்டா எடுத்துக்க முடியாது. பிகாஸ் ஐ நோ ஹிம். ஏதோ பிரச்சனை இருக்கு. இட்ஸ் ஓகே. எதுவாக இருந்தாலும் நீ சமாளிப்பேன்னு எனக்கு தெரியும். அந்த நிம்மதியோட போறேன். பட் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் த ட்ரூத். ஓகே? அப்புறம் இன்னும் தூங்கலையா நீ? நீங்க சாப்பிடலையே? எனக்கு பசிக்கல, வேண்டாம். எனக்கு பசிக்குது. நீ இன்னும் சாப்பிடவே இல்லையா? உங்க கூட பேசிக்கிட்டே உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. இன்னைக்கு சேர்ந்து சாப்பிடலான்னு வெயிட் பண்ணேன். சரி, பரவாயில்ல, விடுங்க. பரவாயில்ல, அப்படிலாம் விட்டுற முடியாது. உனக்கு என்ன, எங்கூட உட்காந்து சாப்பிடணும் தானே? வா. இல்ல இல்ல சந்தோஷ், நீங்க விடுங்க. எனக்கு பசிக்கல. பசி போயிடுச்சு. அது எப்படி போ? அடி வாங்குவேன். வா வா. உட்கார். சந்தோஷ், உட்காருமா. நீங்க தான் பசிக்கலன்னு சொன்னீங்கல்ல, நீங்க போங்க, நான் சாப்பிடுறேன். பரவாயில்ல. பேசிட்டே சாப்பிடணும்னு சொன்னல. அப்புறம் நான் போனதுக்கு அப்புறம் யார் கூட பேசுவேன்? செவத்து கூட. சாப்பிட்டுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சா எப்படி? போதுமா? போதும். ஒரு நிமிஷம். சொல்லு.
கேட்க மாட்டேன். எனக்கு சாப்பாடு வேணாம்னா வேணாம் தான். போய் தொலை. என்ன அம்மா பொண்ணு 2 பேரும் சேர்ந்து வந்து நிக்கிறீங்க? சரவணனை நானும் இவ்வளவுமா சாப்பிட 10 தடவை கூப்பிட்டாச்சு, வேண்டான்னு சொல்றான். ரொம்ப கூப்பிட்டா எரிஞ்சு எரிஞ்சு விழறான். என்னாச்சுன்னே தெரியலங்க. சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. எரிஞ்சு விழறானா? இவங்க யாராவது அவங்க கூட சண்டை போட்டாங்களா? தெரியலையே. இந்த வீட்ல கொசு கடிச்சா கூட என்னதான் குற்றவாளியா பாக்குறீங்கப்பா. ஐயா சாமிங்களா, நான் சரவணங்கிட்ட பேசியே 2 நாள் ஆகுது. என்ன இதுல சம்மந்தப்படுத்தாதீங்க. வெளியில எங்கேயாவது மூக்க பிடிக்க தின்னுட்டு வந்திருப்பான். இங்க சாப்பாடு வேண்டான்னு சீன் போட்டுட்டு இருக்கான். அவன் திங்கலானா நாய்க்காவது போடுங்க, அதுவாது நன்றியோட வாழாட்டும். உன்னை விட நாய் மேலு, அதை தெரிஞ்சுக்க. வா. சரவணா, என்னப்பா பண்ணுது? உடம்பு கிடம்பு சரியில்லையா? திரும்பவும் வயிற்று வலி ஏதாவது வந்துடுச்சா? சொல்லுப்பா, டாக்டர்கிட்ட வேணா போயிட்டு வரலாம். மகதி, நீ தட்டில் சாதம் போட்டு எடுத்துட்டு வா. சரவணன் இன்னைக்கு இங்கேயே சாப்பிடட்டும் போ. சரவணா, எந்திரிப்பா. எந்திரிச்சு 2 வாய் சாப்பிட்டுட்டு படுப்பா. வெறும் வயிற்றோட படுத்தா வயிற்றுல புண்ணு இன்னும் அதிகமாயிடும்பா. எந்திரிச்சு சாப்பிடுப்பா. வேணாம்னு சொன்னா விட மாட்டீங்களா? அதான் பசி இல்லைன்னு சொல்றேன்ல, காதுல விழல. பசி இல்லைன்னு நீ சொல்றது பொய். இதா பாரு சரவணா, காரணம் இல்லாம சாப்பாடு வேண்டான்னு சொல்லாத. உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு. இல்லைன்னா 2 வாய் சாப்பிடு. இது ரெண்டுமே இல்லாம இப்படி படுத்துக்கிட்டு இருந்தா என்னப்பா அர்த்தம்? எனக்கு வேணான்னு அர்த்தம். இப்ப நீ சாப்பிட போறியா இல்லையாடா? ஒரு வேளை சாப்பிடாட்டி என்ன செத்தா போயிடுவேன். அப்படியே செத்து போனாலும் நிம்மதியா போய் சேர்ந்துடுறேன். இப்படி டார்ச்சர் அனுப்பிக்கிறத விட செத்து போறதே மேல். காஃபி வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நீ போ, தூங்கணும். அதான் வேண்டாம் சொல்றல, போடி.
என்னது சரவணனை காணுமா? இங்கே தாண்டி எங்கேயாவது இருப்பான். என்னடி சொல்ற? வா போய் பார்க்கலாம். என்னங்க சரவணனை பாத்தீங்களா? இன்னும் எழுந்திருச்சிருக்க மாட்டாமா. மகதி போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. படுக்கையிலே இல்லையா. புள்ள நைட்டு வேற சாப்பிடல. காலையிலே எஞ்சி போயிட்டான் போல இருக்கு. மகதி வெளியே ஆட்டோ நிக்குதான்னு பாரு. என்னம்மா சொல்ற? ஆட்டோ இருக்குதா இல்லையா? ஐயோ உடம்பு சரியில்லாத புள்ள. நேத்துல இருந்து எதுவுமே சாப்பிடல. எனக்கு என்னமோ ரொம்ப கவலையா இருக்குங்க. வைத்தியகாரி, எனக்கும் தான் கவலையா இருக்குது. என்ன எதுன்னு சொல்லி தொலைச்சாலும் பரவாயில்ல, இப்படி மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு புளிங்கிட்டு இருக்கான அவன். என்னாச்சு அவனுக்கு? அறிவு கட்டண என்ன வண்டி ஓட்டுற? எனக்கு கீழே நீங்க தானா? எதுக்கு இவ்வளவு அவசரம்? அதான் ஆபீஸ் கொண்டமே. சரவணா, என்னது இது? நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? பொம்பளை பொறுக்கே. ஏன் இந்த மாதிரிலாம் பேசுற? வாய மூடு. கல்யாணத்துக்கு முன்னாடி தான் தெரு தெருவா அழிஞ்சு பொறுக்கி மாதிரி எல்லா பொண்ணுங்களோட வாழ்க்கையும் கெடுத்துட்டு இருந்தா. இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சுல, இன்னுமா திருந்தல நீ? சரவணா, இந்த பாருங்க, என்ன பேசுறீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? வாய மூடு. இது உனக்கு தேவையில்லாத விஷயம். போ அந்த பக்கம். மரியாதை? உனக்கெல்லாம் மரியாதை தரணுமா? தெருவுல பேப்பர் பொறுக்கிறவங்க கூட உன்னை விட கௌரவமா வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறான். மரியாதையா மரியாதை? ஒருத்தனுக்கு மரியாதை தரணும்னா முதல்ல அவன் மரியாதை நடந்துக்கணும். இந்த மாதிரி பொறுக்கி பயலுக்கெல்லாம் அவனுக்கு புரியுற பாஷையில பேசினாதான் புரியும். புரியுதா? இந்த பார், ரோடு எல்லாம் வேடிக்கை பார்க்கறாங்க. இது வந்து உள்ள போய் பேசலாம். ஓ, மானம் போகுதோ? பார்ல வச்சு உன்னை நார் அடிச்சாங்களே, அவனுங்கிட்ட சொல்ல வேண்டியது தானே, இது பாரு, ஆபீஸ்ல போய் பேசிக்கலாம் அப்படின்ட்டு. அங்கெல்லாம் போகாத மானம் இங்க போகுதா? அங்க பேசுற பேச்சை கேட்டு எனக்கே நான்கு சாகலாம் போல இருக்கு. வெக்கமே இல்லாம சண்டை போட்டுட்டு நிக்கிற. உனக்கெல்லாம் மான ரோஷம் எதுவுமே இல்ல. மானம் கெட்ட ராஸ்கல். உன் ஈன புத்தி தெரிஞ்சும் உனக்கெல்லாம் எங்க அக்காவை கட்டி வச்சானே எங்க அப்பா. அவன் சொல்லணும். சரவணா, that's enough. நீ பார்ல பார்த்தது எல்லாம் உண்மைதான். ஆனா என்ன நடந்தது ஏது நடந்தது உனக்கு ஃபுல்லா தெரியாது. அது தெரியாம நீ பேசாத. அது தெரிஞ்சதான் உனக்கு புரியும். அதுக்கு தான் உன்னோட லட்சணம் தான் தெரு தெருவா நாரிக்கிட்டு இருக்கு. இதுல உண்மையை வர என்ன தெரிஞ்சுக்கணுமா? இத பார், எங்க அக்கா புருஷனா போயிட்ட. வேற எவனாவது இருந்திருந்தா நடக்கிறதே வேற. எங்க அக்காவோட மனசுக்காக பாக்குறேன். இல்ல இதே இடத்துல உன்னை அடிச்சு கொண்டு ஜெயிலு கூட போக நான் தயாரா இருக்கிறேன். இன்னொரு தடவை நீ தப்பு பண்ணி பாரு, உன்னை நட்ரோட்ல இழுத்து வச்சு உன்னை வெட்டி கொல்றனா இல்லையான்னு பாரு. பொறுக்கி ராஸ்கல். வயிறு எரியுதுடா. குத்து விளக்கு மாதிரி ஒருத்தர் வீட்டுல இருக்கிறா. எதுக்குடா இப்படி ஊர் மேயற? உன்ன ஏய் சரவணா, சரவணா, கையெடு முதல்ல. என்னடா விடுங்கடா. போடா, ஒரு வழி பண்ணாதானே மனசு ஆறும். எங்க அக்காக்காக தான் உன்னை பாக்குறேன். இல்லனா உன்னை கொண்டு போட்டுருவாடா. பொறுக்கி